ஜெனி, என்ன இது? நீ தான் நம்ம 2 பேர் கசின்ஸ் இங்க உள்ள யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு சொன்ன. ஆனா நீயே இப்படி அடிக்கடி எங்க கூப்பிட்டு வச்சு பேசலாம். என்ன ஜெனி அர்த்தம்? அரவிந்த், ஐ நோ. அதோட இந்த பிளேஸ்க்கு யாரும் இந்த டைமுக்கு வர மாட்டாங்க. அதனால தான் உன்னை இங்கே வர சொன்னேன். அரவிந்த், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு உன் பர்த்டே இல்லை, ஹாப்பி பர்த்டேடா. தேங்க்ஸ் ஜெனி. இதை சொல்றதுக்கு தான் வர சொன்னியா? இது ஃபோன்லேயே சொல்லியிருக்கலாம்ல? இல்லை அரவிந்த், அது ஃபோனில் சொல்லியிருக்கலாம் தான். ஆனால் நேரில் வர சொன்னதுக்கு வேற காரணம் இருக்கு. வேற காரணமா? வேற என்ன காரணம் இருக்கு? சொல்றேன் அரவிந்த். அப்புறம் எனக்கு உன் பர்த்டே, என்ன பிளான்ஸ்? பர்த்டே பிளான் என்ன? ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ட்ரீட் அண்ட் பார்ட்டி கேட்டிருக்காங்க. ஸோ நைட்டு தான் பார்ட்டி வைக்கணும். ஸோ இப்போதைக்கு எல்லாரும் தியேட்டருக்கு போயிட்டு சினிமா பார்த்துட்டு தென் அப்படியே டிஸ்கோ போயிட்டு வரலான்னு இருக்கோம். ஏன் ஜெனி, என்னாச்சு? ஏன் கேட்குற? ஓ, அப்போ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சினிமா போறீங்களா? ஆமா ஜெனி. ஜெனி இங்க பாரு, நாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் கிளாஸை கட் பண்ணிட்டு தான் சினிமாக்கு போறோம். நீ பாட்டுக்கு உன் ஃப்ரெண்டு மோனிகா மேம் கிட்ட சொல்லிடாத, சரியா? சாச்சா, அதெல்லாம் சொல்ல மாட்டேன். அரவிந்த், நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணுமே. வாட் ஹெல்ப்பா? என்ன ஹெல்ப்? அரவிந்த், அது பொண்ணுல அரவிந்த். அது இப்போ நீங்க எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து சினிமாக்கு தானே போறீங்க? ஆமா ஜெனி, அதை தானே இப்ப சொன்னேன். சினிமாக்கு தான் எல்லாரும் போறோம். அரவிந்த், அது ஒன்றும் இல்லடா. நீங்க எல்லாரும் சினிமாக்கு போறீங்கல்ல, அப்படியே இந்த ஆராவையும் எப்படியாச்சும் கூப்பிட்டுட்டு போயிட. வாட்? அவளே சேர்த்து கூப்பிட்டு போகணுமா? ஜெனி, இம்பாசிபிள். என்னால அப்படிலாம் கூப்பிட்டு போக முடியாது. அவளுக்கு என்ன பெரிய உலக அழகி நடப்பாக? சரி, போனா போட்டு கொஞ்சம் சுமாரா இருக்காளே. சரின்னு சொல்லிட்டு தான் அவகிட்ட நானா வலிக்க போய் பேசினா, அவ என்னடானா 1-2 வார்த்தையிலேயே அப்படியே முடிச்சுக்கிறான். இங்க பாரு, என்னால அவளை எல்லாம் கூப்பிட்டு போக முடியாது, சரியா? அரவிந்த், ப்ளீஸ்டா ப்ளீஸ், இந்த ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணு. எப்படியாச்சும் ஆரா கிட்ட பேசி அவளை கன்வின்ஸ் பண்ணி அவளையும் உன் கூட சினிமாக்கு கூப்பிட்டுட்டு போயிடு. ப்ளீஸ் அரவிந்த், ப்ளீஸ். ஜெனி, என்ன பேசுற நீ? அவளை கன்வின்ஸ் பண்ணி நான் கூப்பிடணுமா? அவ சும்மாவே நான் போய் அவகிட்ட பேசலாம். கொஞ்ச நேரம் பேசிட்டு அதுக்கப்புறம் எனக்கு கிளாஸ் இருக்கு, அப்படி இருக்கு, இப்படி இருக்குன்னு கிளம்பிடுவா. இப்ப மட்டும் எப்படி வருவா? இங்க பாரு, அவளா அதெல்லாம் வரமாட்டா. அதோட அவளை கூப்பிட்டு போக எனக்கு விருப்பமும் இல்ல. ஐயோ அரவிந்த், கண்டிப்பா இன்னைக்கு நீ கூப்பிட்டா அவ வருவா. ஏன்னா அவளுக்கு ஆஃப்டர்நூனுக்கு மேல கிளாஸ் கிடையாது. நீங்க எல்லாரும் ஆஃப்டர்நூன் தானே சினிமாக்கு போறீங்க. ப்ளீஸ் அரவிந்த், அவளையும் சேர்த்து கூப்பிட்டுட்டு போய் ப்ளீஸ். அரவிந்த், என்னடா யோசிக்கிற? சரி, ஓகே அரவிந்த், இன்னைக்கு உன்னோட பர்த்டே ட்ரீட் அப்புறம் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் பார்ட்டி வைக்கணும்னு சொன்னல, அது எல்லாத்துக்கும் பணம் நானே தந்துடுறேன், ஓகேவா? ஆனால் அந்த ஆறாவை மட்டும் நீ எப்படியாச்சும் சினிமாவுக்கு மட்டும் கூப்பிட்டுட்டு போனால் போதும், ஓகே? அதுக்கப்புறம் அவளை டிஸ்கோக்கு கூப்பிட்டுட்டு போகிறது உன்னோட விருப்பம். ஆனால் நான் என்ன சொல்லுவேன்னா, வர சான்ஸை எதுக்கு அரவிந்த் மிஸ் பண்ணுறா? ஜெனி, ரியலி எல்லாத்துக்கும் பணம் நீயே கொடுத்துறியா? ஐயோ ஆமா அரவிந்த், உண்மையாதான் சொல்றேன். இன்னைக்கு எவ்வளவு செலவாகுதோ எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். ஆனா அந்த ஆறாவை நீ சினிமாக்கு உங்க கூட கூப்பிட்டுட்டு போகணும். அது மட்டும் இல்ல, அவளை டிஸ்கோக்கும் கூப்பிட்டுட்டு போயிட்டு முடிஞ்சா அவளை குடிக்க வச்சிரு, சரியா? அப்படின்னா ஓகே, அவளை கண்டிப்பா நான் கூப்பிட்டு போறேன். ஜெனி, மறக்காம பணத்தை போட்டு விடு, ஓகே? நான் எப்படியாச்சும் அவளை கன்வின்ஸ் பண்ணி சினிமாக்கு கூப்பிட்டு போயிடுறேன். ஓகே அரவிந்த், தேங்க்யூ so much and once again happy birthday. தேங்க்ஸ் ஜெனி. அப்பா, ஒரு வழியா இந்த அரவிந்தை கன்வின்ஸ் பண்ணியாச்சு. அவன் கண்டிப்பா ஆறாவ சினிமாக்கு கூப்பிட்டுட்டு போயிடுவான். இப்போதைக்கு நான் பண்ண வேண்டிய ஒரே விஷயம், குரு கிட்ட இந்த விஷயத்த சொல்லி குருவை எந்த அளவுக்கு ஏத்தி விட முடியுமோ அந்த அளவுக்கு ஏத்தி விடுறது தான். ஒரே குழப்பமா இருக்கு. தலைவர் அந்த பொண்ணை பத்தி என்னென்னமோ சொன்னாரு. ஆனா இங்க வந்து பார்க்கும்போது அந்த பொண்ணு அப்படி இல்லைங்கிற மாதிரி தான் தோணுது. அதோட அவ பைத்திய மாதிரி நடிச்சுட்டு இருக்கான்னு சொல்றாரு. ஆனா அவளை பார்த்தா நடிக்கிற மாதிரி தெரியல. ஆனா எதுக்காக தலைவர் என்கிட்ட அப்படி சொல்லணும்? அதோட அந்த பொண்ணு கண்ணிலே எனக்கு தெரியுது அவ பொய்யானவே இல்லை, அவ நடிக்கலன்னு. அப்படி இருக்கும்போது தலைவருக்கு எதுக்காக அப்படிலாம் என்கிட்ட சொன்னாரு? அதோட ரொம்ப வேற அர்ஜென்ட் பண்ணிட்டே இருக்காரு, சீக்கிரம் கதையை முடின்னு. எனக்கு என்ன ஏதுன்னு ஒரு குழப்பமா இருக்கு. தப்பா நினைச்சுக்காதீங்க. என்னடா இவரு பொசுக்குன்னு ரூம்குள்ளார வராரு, கதவு கூட தட்ட மாட்டேங்கிறாரு அப்படின்னு தப்பா நினைச்சுக்காதீங்க தம்பி. அப்படிலாம் இல்ல தம்பி, சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. நானும் வந்ததுல இருந்து பாக்குறேன், நீங்க பாட்டுக்கு ரூம்குள்ளாரே அணிஞ்சு கிடக்குறீங்க. இங்க பாருங்க தம்பி, வெளியில வந்து 4 மனுஷ மக்களோட பழகுங்க, சரியா? எங்க வீட்டுல எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிடுவோம். ஆனா உங்களுக்கு அதுல விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டீங்க, சரின்னு விட்டுட்டோம். அதுக்கப்புறம் டிவியில எல்லாரும் ஒன்னா உட்காந்து தான் பார்ப்போம். அப்புறம் நிறைய விளையாடுவோம். எதுலையுமே இப்படி கலந்துக்காம நீங்க இப்படி தனியா இருக்கிறது எங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கு தம்பி. ஏன்னா நீங்க எங்க எல்லாரும் எப்படி பாக்குறீங்கன்னு தெரியல, ஆனா நாங்க எல்லாருமே உங்களை வீட்டுல ஒரு ஆளாதான் தம்பி பாக்குறோம்.
என்ன தம்பி அப்படி பாக்குறீங்க? பாருங்க தம்பி, மனசுல என்ன தோணுதோ அதுதான் இந்த வீரபாண்டி வாயில வரும். உண்மையாவே உங்களை நாங்க எங்க வீட்டு புள்ள மாதிரி தான் தம்பி பாக்குறோம். சரி தம்பி, அதை விடுங்க. நம்ம 2 பேரும் இப்போ டீ சாப்பிடறதுக்கு வெளில போவோமா? இங்க முதல்ல ஒரு டீ கடை இருக்கு, அந்த டீ சூப்பரா இருக்கும். வரீங்களா? போயிட்டு வரலாம். இல்லை, தப்பாக நினச்சிக்காதீங்க. அது எனக்கு கொஞ்சம் சளி பிடிச்சிருக்கு, அதோட ரொம்ப தலைவலி வேற. நீங்கள் போயிட்டு வாங்க. தம்பி என்ன சொல்றீங்க? சளி பிடிச்சிட்டோ? ஆமா, தொண்டையெல்லாம் உங்களுக்கு அப்பவே ஒரு மாதிரி இருந்துச்சு. சரி தம்பி, நான் போய் அப்ப நண்டு வாங்கிட்டு வந்து தேனுக்கிட்ட கொடுக்குறேன். தேனு நண்டு ரசம் நல்லா வைப்பா. அந்த ரசத்தை குடிச்சீங்கன்னா சளியெல்லாம் பறந்து போயிடுமாக்கும். அப்புறம் தலைவலிக்குதுன்னு சொன்னீங்கல்ல, அதுக்கு சுக்கு காப்பி குடிச்சீங்கன்னா இப்ப எதமா இருக்கும். சத்த போருங்க, தேனை வர சொல்றேன். தேனே தேனே. ஐயோ, அதெல்லாம் வேண்டாம். சும்மா இருக்க தம்பி, சளி பிடிச்சிருக்கு தலைவலிக்குதுன்னு சொல்றீங்க. பாவம் எவ்வளவு வேதனையா இருக்கும். சத்த பொறுங்க தம்பி. தேனே தேனே. சொல்லுங்க மாமா, எதுக்கு கூப்பிட்டீங்க? தேனு, அது ஒண்ணுல தேனு, நம்ம உதய தம்பிக்கு சளி பிடிச்சிருக்கா, ரொம்ப தலைவலிக்குதான். அதான் நான் போய் நண்டு வாங்கிட்டு வந்துடுறேன். நீ நண்டு ரசம் வச்சு கொடுத்துரு, சரியா? அப்புறம் இப்போதைக்கு தலைவலிக்கு சுக்கு காப்பி போட்டு எடுத்துருவா, சரியா? அச்சோ, என்ன மாமா சொல்றீங்க? ஒரே தம்பிக்கு சளி பிடிச்சிருக்கா? என்ன தம்பி நீங்க? சளி பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல. நான் நண்டு ரசம் வச்சு உங்களுக்கு முன்னாடியே கொடுத்துருந்துருப்பல. சரி விடுங்க, இப்போ ஒண்ணு கெட்டு போல. மாமா நீங்க போயிட்டு நண்டை போய் வாங்கிட்டு வாங்க, சரியா? வந்தோடனே நண்டு ரசம் வச்சு நம்ம உதய தம்பிக்கு கொடுத்துடலாம். தம்பி சத்த போடுங்க, நான் போய் உங்களுக்கு சுக்கு காப்பி போட்டு எடுத்துறேன். தலைவலி சரியா போயிடும், சரியா? ஐயோ, அதெல்லாம் வேண்டாம். இது சாதாரண சளி தானே, அது போயிடும். என்ன தம்பி நீங்களே வீட்டுல ஒரு ஆளு மாதிரி தான், சரிங்களா? எங்க வீட்டுல ஒரு ஆளுக்கு உடம்பு சரியில்லைன்னா நாங்க எப்படி பார்த்துட்டு சும்மா இருப்போம்? மாமா இன்னும் எதுக்கு இங்கே நிக்கிறீங்க? சட்டுப்புட்டு போய் நண்டு வாங்கிட்டு வாங்க, போங்க. நண்டு ரசம் வைக்கிறேன். தம்பி சத்த போங்க, நான் போய் உங்களுக்கு சுக்கு காப்பி போட்டு எடுத்துட்டு வரேன். நான் போய் நண்டு வாங்குறதுக்கு கடைக்கு போறேன். தேனு உங்களுக்கு சுக்கு காப்பி போட்டு எடுத்துட்டு வருவான். அதை குடிங்க, தலைவலி உடனே பறந்து போயிடும். அப்படியும் ரொம்ப தலைவலி சளி எல்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா அதை நம்ம டாக்டர் இருக்காரு வீட்டுல, அவங்க கிட்ட சொல்லி மாத்திரை மருந்து வாங்கி சாப்பிட்டுக்கலாம், சரியா? நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, சரியா? இல்லைங்க, அது அட என்ன தம்பி நீங்க சும்மா அது இதுன்னு இங்க பாருங்க தம்பி, சளி பிடிச்சிருக்குன்னு சொல்றீங்க, தலை வேற வலிக்குதுன்னு சொல்றீங்க. நீங்க உட்காந்துட்டே இருந்தா எப்படியா? நல்லா படுத்து ரெஸ்ட் எடுங்க. நான் போய் சீக்கிரம் போயிட்டு நண்டு வாங்கிட்டு வந்து தேனுக்கிட்ட கொடுக்குறேன், சரியா? சரி தம்பி, நான் வரேன். யாரு இவங்கள மாதிரி மனுஷங்களை நான் முத தடவை என் வாழ்க்கையில பாக்குறேன். இது வரைக்கும் நான் பார்த்த மனுஷங்களாம் வேற, ஆனா இங்க உள்ளவங்களாம் அப்படியே வேற மாதிரி இருக்காங்க. நான் பார்த்த மனுஷங்களாம் என் மேல அக்கறை காட்டியோ அன்பு காட்டியோ நான் பார்த்ததே கிடையாது. ஆனா இங்க உள்ளவங்க எல்லாருமே நான் யாருன்னு கூட தெரியாது. ஏன் நான் இங்க கொலை பண்ண தான் வந்திருக்கேன்னு கூட தெரியாது. அப்படி இருந்தும் என் மேல எல்லாருமே அவ்வளோ அன்பா அரவணைப்பா இருக்காங்க. இப்படிலாம் கூட மனுஷங்க இருக்காங்களா என்ன? இந்த வீட்டில் உள்ள எல்லாருமே என் மேல அவ்வளோ அன்பு காட்டுறாங்க. அவங்க வீட்டு புள்ள மாதிரி என்னை பார்த்துக்கிறாங்க. ஆனா தலைவர் எதுக்காக என்கிட்ட அந்த டாக்டரோட குடும்பமும் கொஞ்சம் சரியில்லாத குடும்பம் அப்படி இப்படின்னு என்னென்னமோ சொன்னாரு. ஆனா இங்க உள்ளவங்கள பார்த்தா அப்படி எனக்கு தெரியவே இல்லை. எல்லாருமே ரொம்ப வெள்ளந்தியா இருக்காங்க. யாருமே அந்த மாதிரி மனசுக்குள்ளார ஒன்று வச்சுட்டு வெளியில ஒன்று பேசுறவங்களா தெரியல. இப்போ நான் எதை நம்புறது? தலைவர் சொல்றதை நம்புறதா, இல்ல இங்க நான் கண்ணால பாக்குறத நம்புறதா? ஐயோ கடவுளே, எனக்கு எதுவுமே புரியல. ஒரு குழப்பமா இருக்கு. இல்ல, இத்தனை நாள் இங்க நான் இருந்திருக்கேன். ஒரு மனுஷனை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருவேன் இவன் நல்லவனா கெட்டவனான்னு. ஆனா ஆரம்பத்துல எல்லாரும் என்கிட்ட இந்த மாதிரி பேசும்போது எல்லாரும் நல்லா நடிக்கிறாங்கன்னு நினைச்சேன். ஆனா நாட்கள் போக போக தான் தெரிஞ்சது யாருமே நடிக்கல, இதுதான் அவங்களோட உண்மையான குணம்னு. அப்படி இருக்கும்போது இங்க உள்ள மனுஷங்க யாருமே கெட்டவங்க கிடையாது. ஆனா தலைவர் எதுக்காக டாக்டர் குடும்பமும் பணத்துக்கு ஆசைப்படுற ஒரு குடும்பம் தான் அப்படி இப்படின்னு என்னென்னமோ சொன்னாரு. எனக்கு அது மட்டும் தான் புரியல. அதோட இந்த காவியா, அவளை பத்தியும் அவர் என்னென்னலாம் சொன்னாரு. அவர் சொன்னதுக்கும் அவளை நேர்ல பாக்குறதுக்கும் சுத்தமா சம்பந்தமே இல்லை. இல்ல ஏதோ ஒண்ணு இதுல ஒளிஞ்சிருக்கு. அதை முதல்ல கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம எதா இருந்தாலும் முடிவு பண்ணணும். ஓ, இங்கதான் இருக்கியா? ஏதோ வர குரு. சொல்லு ஜெனி, என்ன? இல்ல குரு, இந்த நேரத்துல இங்க என்ன பண்ற? இல்ல ஜெனி, ஆறாவுக்கு இன்னைக்கு ஆஃப்டர்நூனுக்கு மேல கிளாஸ் கிடையாது. காலையில அவ செலியன் கூட கார்ல வந்துட்டா. இப்போ போகணும்னா ஆட்டோ இல்லைன்னா பஸ் பிடிச்சுதான் போகணும். அவ இந்த டைம்ல பஸ் ஆட்டோ கிடைக்கிறது கஷ்டம் இல்ல. அதான் நானே போய் வீட்டுல விட்டுட்டு வந்துடலான்னு தான் தேடிட்டு இருக்கேன். நானும் ஆறாவ ரொம்ப நேரமா தேடுறேன், சீக்கிரம் போய் விட்டுட்டு வந்துடலான்னு. ஆனா எங்கேயுமே அவளை காணோம். ஜெனி, நீ எங்கேயாச்சும் பாத்தியா? குரு, உண்மையாவே உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பாவமா இருக்கு குரு. என்ன சொல்றதுன்னு தெரியல. போ ஜெனி, என்ன சொல்ற? எனக்கு புரியல. இல்ல குரு, ஆராவை காணும்னு நீங்க எல்லா இடத்துலயும் தேடிட்டு இருக்க. ஆனா ஆரா அந்த அரவிந்த் கூட எப்பவோ கார்ல ஏறி போயிட்டா. ஜெனி, அப்படிலாம் இருக்க வாய்ப்பே இல்லை. ஆராவை பத்தி எனக்கு நல்லா தெரியும்.
குரு இப்ப எதுக்கு நீ ஏன் மேல டென்ஷன் ஆகுற? இங்க பாரு குரு, நடந்தது என்னவோ அதைத்தான் நான் உங்ககிட்ட சொல்றேன். இங்க பாரு குரு, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் என் 2 கண்ணால நான் பார்த்தேன் ஆரா அந்த அரவிந்த் கூட கார்ல ஏறி போறத. சரியா? அதனாலதான் சொன்னேன். இப்படி அதுக்காக என் மேல கோவப்பட்டா என்ன அர்த்தம் குரு? இங்க பாரு குரு, நான் சொல்றதுல உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா அதோ ஆரோட ஃப்ரெண்ட்ஸே வராங்க, அவங்க கிட்டே நீ கேளு. சரி ஓகே குரு, எனக்கு கிளாஸ் இருக்கு, நான் கிளம்புறேன், பாய். பரவாயில்லையே, அரவிந்த் எப்படி ஆராவை கன்வின்ஸ் பண்ணி கார்ல கூட்டிட்டு போயிட்டானே. இது எப்படியோ குரு கிட்ட போட்டு கொடுத்தாச்சு, பத்த வச்சாச்சு. இனிமே தானா 10 கிட்ட எரியும். ஜெனி, இது போதும், இன்னைக்கு கிளம்பிடுவோம். என்ன ஜெனி இப்படி சொல்றா? சாச்சா, ஆரா அப்படிலாம் போயிருக்க வாய்ப்பே இல்லை. இவ வேற யாரோ அவன் கூட கார்ல போறத பார்த்துட்டு அப்படி சொல்றான்னு நினைக்கிறேன். இருந்தாலும் ஆராவை நம்ம எங்க பார்த்தாலும் தேடியாச்சு, ஆரா எங்கேயுமே இல்லை. அவ ஃப்ரெண்ட்ஸ் கூட தனியா தான் வராங்க, அவங்க கூடயும் ஆராவை காணோம். சரி, எதுக்கும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கூப்பிட்டு கேட்போம். கீர்த்தி, கீர்த்தி, நிலோஃபர், இங்க வாங்க. சார் கூப்பிட்டீங்களா? ஆமா ஆமா. ஆரா எங்க? என்னடி ஆரா எங்கன்னு குரு சார் நம்ம கிட்ட கேக்குறாரு. இவர்கிட்ட இப்போ ஆரா அந்த அரவிந்த் சீனியர் கூட வெளியில போயிருக்கான்னு சொல்லலாமா வேண்டாமா? அதாண்டி எனக்கு எதுவும் புரியல. ஆராவே அவாய்ட் பண்ண முடியாம போக விருப்பம் இல்லாம தான் போயிருக்கா. அப்படி இருக்கும்போது சொல்லலாமா வேண்டாமா? கீர்த்தி, நிலோஃபர், உங்ககிட்ட தான் கேக்குறேன், ஆரா எங்க? இல்ல சார், அது வந்து நிலோஃபர், பொய் சொல்லாம 2 பேரும் ஒழுங்கா உண்மையை சொல்லுங்க, ஆரா எங்க? சார் அது வந்து ஆரா அரவிந்த் சீனியர் கூட வெளியில போயிருக்கா சார். என்னடி உண்மையை சொல்லிட்டேன்? சரி என்னடி பண்ண சொல்ற? குரு சார் எப்படி கேட்டாருன்னு பாத்தியா? நம்ம மட்டும் பொய் சொன்னோம்னா கண்டிப்பா நம்ம பொய் சொல்றோங்கிறத கண்டுபிடிச்சிருவாருடி. அதனாலதான் உண்மையை சொல்லிட்டேன். ஓ சரி, ஓகே, 2 பேரும் கிளம்புங்க. ஓகே சார், தேங்க்யூ. கிதி வாடி போயிடலாம். ஜெனி சொன்னப்ப கூட ஆரா அப்படி பண்ணிருக்க மாட்டான்னு நான் நினைச்சேன். ஆனா கீர்த்தி, நிலோஃபருமே சொல்லிட்டாங்க ஆரா அரவிந்த் கூட தான் போயிருக்கான்னு. ஆரா நான் அவ்வளவு சொன்னதுக்கு அப்புறமும் நீ அரவிந்த் கூட போயிருக்கனா? சத்தியமா என்னால நம்ப முடியலடி, இப்ப கூட நம்ப முடியல. ஆரா, வேற ஏதாச்சும் வேணுமா? லைக் ஐஸ்கிரீம், ப்ரௌனி, இந்த மாதிரி ஏதாச்சும் வேணுமா? இல்ல இல்ல, இதுவே போதும். இதுவே போதுமா? ஆரா கம்மாயா. ஹே, இன்னைக்கு நம்ம அரவிந்தோட பர்த்டே, அதுக்காக தான் அவன் இன்னைக்கு நம்ம எல்லாருமே தியேட்டர் கூப்பிட்டு வந்து ட்ரீட் வைக்கிறான். அது மட்டும் இல்ல, அடுத்து நம்ம ஹோட்டல் போறோம். நீ என்னடானா இந்த பாப்கார்னே போதும்னு சொல்ற? இங்க பாரு ஆரா, ஐஸ்கிரீம், ப்ரௌனி எதெல்லாம் வேணுமோ எல்லாத்தையும் கேளு, அரவிந்த் எல்லாமே உனக்காக வாங்கி தருமா. அதானே, நீ என்ன வேணாலும் கேளு, அரவிந்த் கண்டிப்பா வாங்கி தருவான். பிகாஸ் இன்னைக்கு அவன் பர்த்டே இல்ல. ஆமாரா, என்ன வேணாலும் கேளு, இன்னைக்கு என்னோட பர்த்டே. ஸோ உங்க எல்லாருக்கும் முக்கியமா உனக்கு ட்ரீட் வைக்கணுங்கிறதுக்காக தான் தியேட்டருக்கு படம் பார்க்க அழைச்சிட்டு வந்தது. நீ என்னடானா பாப்கார்னே போதும் சொல்ற, வேற ஏதாச்சும் கேளாரா? ஐயோ, வேற வழி இல்லாம தான் இவன் கூட படம் பார்க்க வந்ததே. இதுல இவன் தொல்லை ஒரு பக்கம்னா இவனோட ஃப்ரெண்ட்ஸுங்க தொல்லை வேற தாங்க முடியல. இல்லை சீனியர்ஸ், அது எனக்கு பாப்கார்னே போதும். அது மதியம் தானே சாப்பிட்டோம், அதான் இதுவே போதும். ஓகே தென் யுவர் விஷ் அரவிந்த். பட் எங்களுக்கு பாப்கார்ன், ஐஸ்கிரீம் அண்ட் ப்ரௌனி, கேக்ஸ் எல்லாமே வேணும்டா, இப்பவே சொல்லிட்டோம். ஆமா மச்சான், எல்லாமே எங்களுக்கு வேணும்டா. டேய் சரிடா, நீங்க கேக்குறதுக்கு எல்லாமே வாங்கி தரேன். முதல்ல படத்தை பாருங்க. டேய் அரவிந்த், ஃபர்ஸ்ட் நீ படத்தை பாருடா, அப்புறம் எங்களை சொல்லு. டேய் வாடா, நம்ம படத்தை பார்க்கலாம். அவன் என்னமோ பண்ணிட்டு போட்டோம். ஆரா, என்ன இது? என்னோட பர்த்டேக்காக தான் உனக்கு ட்ரீட் வைக்கணும்னு என் ஃப்ரெண்ட்ஸோட சேர்த்து உன்னே கூப்பிட்டு வந்தேன். நீ என்னடானா வந்ததுலேருந்து சைலண்டா இருக்க, என்னாச்சாரா? எனி ப்ராப்ளம்? ப்ராப்ளமே நீ தான். வேறு வழி இல்லாமல் அவாய்ட் பண்ண முடியாமல் தான் நானே நீ கூப்பிட்டேன்னு வந்தேன். ஆனால் வந்ததுலேருந்து நொய்யின்னு ஒரு டார்ச்சராக இருக்குது. என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லையே. ஆஹா, இல்லை சீனியர், அப்படிலாம் இல்லை. அது ஏசி கொஞ்சம் அதிகமாக இருக்குல்ல, அதான் ஒரு மாதிரி இருக்குது, அவ்வளோதான். மற்றபடி ஒன்றும் இல்லை. வாட், ஏசி கொஞ்சம் அதிகமா இருக்கா? ஆரா டோன்ட் வரி, இது ஆக்சுவலா டாடியோட ஃப்ரெண்டோட தியேட்டர் தான். ஸோ நான் போய் வேணும்னா ஏசி கம்மி பண்ண சொல்லட்டுமா? ஐயோ, இவன் விட மாட்டான் போல இருக்கே. படம் பார்க்க கூப்பிட்டுட்டு வந்துட்டு எங்கேயாச்சும் படத்தை பார்க்க விடுறானா? நொய்யின்னு பேசிக்கிட்டே இருக்கான். இல்லை சீனியர், அதெல்லாம் வேண்டாம். சீனியர், இந்த படத்தில் இந்த சீன் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க, நீங்களும் பாருங்களேன், நானும் பார்க்குறேன்.
ஓ இஸ் இட் ஓகே அரா அரா தென் வேற ஏதாச்சும் வேணும்னா என்கிட்ட தயக்கப்படாம கேளு ஓகே ஆ ம் ச்சே, நானே வேற வழி இல்லாமல் இவனை அவாய்ட் பண்ண முடியாம தான் இவன் கூட தேட்டருக்கே வந்தேன். இவன் கூட உட்காந்து படம் பார்க்குறதுக்கே சுத்தமாக பிடிக்கல. ஏதாச்சும் ரீசன் சொல்லி பிரேக்கில் கிளம்பிடணும். இல்லைன்னா ச்சே கட்டுப்பாக இருக்கு வேற. இதில் வேற அப்பப்போ ஏதாச்சும் வேணுமான்னு கேட்டு டார்ச்சர் பண்ணிகிட்டே இருக்கான். இந்த நேரத்தில் யார் கால் பண்ணுறது? குரு குரு எதுக்கு இப்போ கால் பண்ணுறான்? ஒருவேளை நம்ம அரவிந்த் கூட தேட்டர் வந்திருக்கிறது குருக்கு தெரியுமோ? சாச்சா தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்லை. அப்படின்னா இப்போ எதுக்கு கால் பண்ணுறான்? அட்டன் பண்ணலாமா வேண்டாமா? அரா ஃபோன் ரிங் ஆயிட்டு இருக்கு பாரு. ஓகே சீனியர், நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் படத்தை பாருங்க. ஓகே. என்ன குரு கண்டினியூஸாக கால் பண்ணிகிட்டே இருக்கான்? குரு இப்படி கண்டினியூஸாலாம் எனக்கு கால் பண்ண மாட்டானே. ஒரு தடவை கால் பண்ணி நான் எடுக்கலைன்னா அதோட விட்டுருவான். ஆனால் இப்போ கண்டினியூஸாக கால் வந்துட்டே இருக்கு. இப்போ என்ன பண்ணுறது? ஐயோ அட்டன் பண்ணால் கண்டிப்பாக தியேட்டரில் இருக்கோன்னு தெரிஞ்சிடும். சவுண்டை வச்சு கண்டுபிடிச்சிருவான். இப்போ என்ன பண்ணுறது? சரி என்னென்னு கேட்டுட்டு எவ்வளோ சீக்கிரம் ஃபோனை வைக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வச்சிடலாம். ஹலோ சொல்லு குரு, என்ன? அரா நீ இப்போ எங்க இருக்க? குரு அது நான் ஃப்ரெண்ட்ஸ் கூட இங்கே ரெஸ்டாரண்ட் வந்தேன். ஓகே குரு, நான் லேட்டாக கூப்பிட்றேன். ஓ ஃப்ரெண்ட்ஸ் கூட ரெஸ்டாரண்ட்ல இருக்க? அம்மா இந்த ரெஸ்டாரண்ட்ல இருக்க? என்ன குரு, நான் தான் சொல்கிறேன்ல ரெஸ்டாரண்ட்ல இருக்கோன்னு. அப்புறம் என்ன? இங்கே பாரு குரு, நான் லேட்டாக கூப்பிட்றேன். ஃபர்ஸ்ட்டு நீ ஃபோனை வை. எந்த ரெஸ்டாரண்ட்ல இருக்கன்னு கேட்டேன். அது குரு நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் A to B ரெஸ்டாரண்ட்ல இருக்கோம். போதுமா? நான் லேட்டாக கூப்பிட்றேன். ஓ A2B ரெஸ்டாரண்ட். நானும் அதே ரெஸ்டாரண்ட்ல தான் இருக்கேன். கொஞ்சம் எங்க திரும்பி பாரு. குரு என்னரா இதுதான் நீ சொன்ன A2B ரெஸ்டாரண்டா? குரு இப்ப எதுக்கு கத்துற? எல்லாரும் பாக்குறாங்க பாரு. ஹே எவன் பார்த்தாலும் எனக்கு அதை பத்தி எந்த கவலையும் இல்ல. நீ படம் பார்த்து கிழிச்சதெல்லாம் போதும், முதல்ல வா. குரு கத்தாதன்னு சொன்னேன். இங்க பாரு, என்னால வர முடியாது. நீ முதல்ல கிளம்பு. என்ன வர முடியாதா? ஆனா இங்க பாரு, நான் பொறுமையா சொல்றப்பே என் கூட வந்துரு, ஒழுங்கா வா. சார் அவதான் வரலன்னு சொல்றாள், அப்புறம் என்ன சார்? டேய் உன் வேலை என்னவோ அதான் மட்டும் பாரு. சும்மா தேவையில்லாம என்கிட்ட பேசுற வேலை வச்சுக்காத. ஆறா முதல்ல வா கிளம்பலாம். ஆரா குரு சார் தான் கூப்பிடறாருல, நீ கிளம்பாரா? சீனியர் நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. குரு நான் தான் சொல்லிட்டேல, என்னால வர முடியாது. படம் எப்ப முடியுதோ அப்பதான் வர முடியும். போதுமா? இங்க எது ஃபர்ஸ்ட் கிளம்பு. என்ன வர முடியாதா? சொன்ன குரு என்ன பண்ற? விடு குரு விடு. குரு என்ன பண்ற? எதுக்கு இப்படி காட்டு முன்னாடி தரமா நடந்துக்கிற? முதல்ல கையை விடு குரு. அப்படித்தானே நடந்துப்பேன். இப்ப என்ன இருக்கா? வான்னு சொன்னா வரணும். வாடி முதல்ல. சார் அவதான் வரலன்னு சொல்றாள், விடுங்களா சார். எதுக்கு சார் இப்படி பிஹேவ் பண்றீங்க? டேய் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லிட்டேன், வாயை மூடிக்கிட்டு அமைதியா இருன்னு. தேவையில்லாம பேசுற வேலை வச்சுக்கிட்ட அவ்வளவுதான். ஆரா முதல்ல வாங்கிது. என்ன குரு எதுக்காக இப்படி கேவலமா பிஹேவ் பண்ற? எல்லாரும் பாக்குறாங்க. எல்லாருக்கும் முன்னாடி நீ படுக்க கையை பிடிச்சி இப்படி தர தரன்னு எடுத்துட்டு வந்துட்டு இருக்க. ஹே போதுடி, ஜெஃபம் பார்த்தாலும் அதை பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்ல. ஆமா என்ன இதெல்லாம்? என்ன இதெல்லாம்? என்னடா என்ன யோசிக்கிறாஹா? நான் கேட்டப்போ நீ என்ன சொன்ன? A2B ரெஸ்டாரண்ட்ல ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்காஹா. நீ சொன்ன A2B ரெஸ்டாரண்ட் இதுதான், அண்ட் அவங்க தான் உன்னோட ஃப்ரெண்ட்ஸா? போது குரு, ஏதோ பெரிய தப்பு பண்ணின மாதிரி ரொம்ப ஓவர் ரியாக்ட் பண்ணாத சரியா? என்ன ஓவர் ரியாக்ட் பண்ணடா? ஹே என்னடி பேசுற நீ? என்ன பேசுற? இது வரைக்கும் என்கிட்ட நீ சொல்லாம எங்கேயும் போனதே இல்ல. ஆனா ஃபர்ஸ்ட் டைம் தியேட்டருக்கு என்கிட்ட சொல்லாம வந்திருக்க, அதுவும் அந்த அரவிந்த் கூட. ஏன் இதை நான் கேட்டா இது தப்பா? இது தப்பான்னு கேக்குறேன். எனக்கு இது தப்பா தெரியல. போதுமா? என்ன தப்பா தெரியலையா? ஆனா என்கிட்ட நீ பொய் சொல்லிருக்கடி. என்கிட்ட பொய் சொன்னது உனக்கு தப்பா தெரியலையா? எப்ப இருந்தாரா? எப்ப இருந்து நீ இப்படி மாறின? நீ இப்படி கிடையாதுலாரா? எனக்கு தெரியும் யாரா எப்படின்னு. ஆனா நீ என்னடானா என்கிட்ட பொய் சொல்லிட்டு, அதுவும் நான் அவ்வளவு சொன்னதுக்கு அப்புறமும் நீ அரவிந்த் கூட தியேட்டர் வரைக்கும் வந்திருக்கனா? என்ன அர்த்தம்? இதுக்கு என்ன அர்த்தம்? போது குரு, சும்மா உனக்கு தான் பேச தெரியுங்கிற மாதிரி பேசாத சரியா? எனக்கு பேச தெரியும். போன்ல நீ கேட்டபோது நான் ரெஸ்டாரண்ட்ல இருக்கேன்னு சொன்னது பொய் தான். ஆமா ஒத்துக்கிறேன். ஆனா எதுக்காக சொன்னேன்? அரவிந்த் கூட தியேட்டருக்கு வந்திருக்கேன்னு சொன்னா நீ உடனே சரின்னு சொல்லிருப்பியா? அங்கே கத்திருப்பல்ல, அதனாலதான் நீ ஏதாச்சும் சொல்லுவியான்னு நினைச்சுதான் நான் போய் சொன்னேன். இதுல எனக்கு எந்த தப்பும் தெரியல. என்ன தப்பா தெரியலையா? சின்ன இதெல்லாம்? என்ன இதெல்லாம்?
என்கிட்ட பொய் சொல்லிட்டு நீ அவன் கூட வெளியில வந்திருக்கனா? என்னடா இதெல்லாம்? எனக்கு சத்தியமா புரியல. என்ன இதெல்லாம்? ஐயோ போது குரு, சும்மா நிறுத்துறியா? வார்த்தைக்கு வார்த்தை பொய் சொல்லிட்டு வந்தேன்னு. ஆமா போய் சொல்லிட்டு வந்தேன் தான். இப்ப என்ன அதுக்கா? சும்மா செப்ப பார்த்தாலும் இதே சொல்லிக்கிட்டு என்ன குரு? என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல நீ? நான் என்ன குழந்தையா? இங்க பாரு, நான் நல்லா வளர்ந்துட்டேன் சரியா? எனக்கு நல்லா தெரியும் எனக்கு எது நல்லது எது கெட்டது, யார் கூட பேசணும் யார் கூட பேசக்கூடாதுன்னு நான் தான் முடிவு பண்ணுவேன். முடிவு பண்ண வேண்டியது நீ கிடையாது சரியா? ஆரா வேண்டாம், வார்த்தையை ரொம்ப விடுற. வேண்டாம், அவ்வளவுதான் சொல்லுவேன். இங்க பாராரா, முதல்ல வா நம்ம கிளம்பலாம். இங்க பாரு குரு, என்னால உன் கூட வர முடியாது. நீ கிளம்பு. சும்மா தேவையில்லாம வந்து டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு முதல்ல கிளம்பு குரு. இங்க என்ன டிஸ்டர்ப் பண்றனா? ஏய் சின்னடி, நானும் சரி போனா பொட்டுன்னு பொறுமையா இருந்தா உன் இஷ்டத்துக்கு பேசிட்டே போறா. என்ன டிஸ்டர்ப் பண்ணிட்டேன்? அவெல்லாம் ஒரு ஆளு, அவன் கூப்பிட்டான்னு நீ தியேட்டர் வரைக்கும் வந்திருக்கா? ஐயோ போது குரு, நிறுத்துறியா? இங்க பாரு, அரவிந்த் சீனியருக்கு இன்னைக்கு பர்த்டே. அவர் ட்ரீட் கொடுக்கணுங்கிறதுக்காக எல்லாரையும் சினிமாக்கு கூப்பிட்டுட்டு வந்தாரு. அவர் கூப்பிட்டாருன்னு சினிமாக்கு வந்தேன். இது என்ன தப்பு இருக்கு? சின்ன, அவன் கூப்பிட்டான்னு சினிமாக்கு வந்தியா? ஆமா, அவர் தான் என்ன சினிமாக்கு போலாம் வான்னு கூப்பிட்டாரு. அதனாலதான் வந்தேன். போதுமா? இப்ப என்னதுக்கு? ஓ, அப்போவன் எங்க கூப்பிட்டாலும் போயிடுவேன் அப்படித்தானே? அவன் படுக்க கூப்பிட்டாலும் போயிடுவியா? சின்ன குரு, ஹரா இல்லடி, அது நான் ஏதோ கோபத்துல. வாய மூடு குரு. சின்ன வார்த்தை என்ன பார்த்து கேக்குற நீ? என்ன பார்த்தா உனக்கு அவ்வளவு கேவலமா தெரியுதா? போது குரு, இதுக்கு மேல ஒரு ஒரு வார்த்தை கூட என்கிட்ட பேசாத. ஐயோ குரு, என்னடா இது? கோபத்துல போய் ஆரா கிட்ட போய் அந்த மாதிரி. ஆரா நில்லு. ஆரா ப்ளீஸ் நில்லடி. சாரி. முதல்ல கையை விடு குரு. பார்க்கவே எனக்கு பிடிக்கல. முதல்ல கையை விடு. ஆட்டோ. என்ன இது? கோபத்துல சின்ன வார்த்தை நான் அவளை பார்த்து கேட்டுட்டேன். ஐயோ கடவுளே, சின்ன குரு இதெல்லாம். எவ்வளவு கோவம் இருந்தாலும் வார்த்தையை விடக்கூடாதுன்னு உனக்கு நல்லா தெரியும்ல. அப்படி தெரிஞ்சும் ஆரா கிட்ட போய் இந்த மாதிரி.